இன்றைக்கி சூப்பர் டிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஈஸியாக பண்ணிடலாம், கடகடன்னு பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நீல வாக்கில் வெட்டினது. ஸோ அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சால்ட் உப்பு தான் போடுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறமே 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த டைமில் நான் 1 கிளாஸ் ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சு அவிச்சி வச்சுருக்கேன். 3/4 வாசி அவிச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொண்டக்கடலை போட்டுக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற கொண்டக்கடலை ரேஷன் கடையில் கொடுத்தது. அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் ரேஷன் கடையில் கொடுத்த கொண்டக்கடலை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ 3 கிளாஸ் நான் அரிசி போட்டிருக்கேன். அதோட 15 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க சிம்மில் வச்சு. இப்போ பாருங்கள், கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், அவ்வளோதான். இதுதான் இதனுடைய பதம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.